அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் கரீம் எல்லாருக்கும் முபாரக். இந்த சமயத்தில் ஆயத்துல் குர்சி நம்ம ஜிக்ர் பண்ணுறோம், நமாஸ் பண்ணுறோம், திலாவத் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லை. இருந்தாலும் ஒரு தொழுகையிலையும் ஆயத்துல் குர்சி படிங்க. அதாவது தொழுகை முடிஞ்ச ஒரு ஃபரஸ் நமாஸ் கழித்து ஆயத்துல் குர்சி லாசிம் படிங்க. ஏன்னா நம்ம அல்லாஹ் சொல்லியிருக்கான், யார் ஆயத்துல் குர்சி தினமும் படிக்கிறாங்களோ அதுவும் முடிஞ்ச ஒரு ஃபஜர் நமாஸ், ஜொஹர் நமாஸ், அசர் நமாஸ், மக்ரிப் நமாஸ், இஷா நமாஸ், எல்லா நமாஸ் அப்புறமும் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அவங்களுக்கு மௌத்துக்கு மட்டும்தான் இடைவெளி. இந்த துனியாவில் யாருக்குமே இந்த இடைவெளி இருக்காது. உங்களுக்கும் மௌத்துக்கும் அது மட்டும் தான் நீங்கள் பயப்பட வேண்டியிருக்கும். யாருக்கும் துனியாவில் பயப்பட தேவையில்லை. டெய்லி படித்தா இது ரொம்ப புண்ணியமானது. டெய்லி ஓதுங்க ஆயத்துல் குர்சி. முடிஞ்ச அளவுக்கு ஆயத்துல் குர்சி முதல் தருது, ஆஹில் தருது, ஆயத்துல் குர்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஏன்னா இடைவெளியே இல்லாத ஒரு மரணம் உங்களுக்கும் உங்கள் மரணத்துக்கு மட்டும்தான். இந்த துனியாவுக்கு யாருக்கும் நீங்கள் இடைவெளி இல்லை, யாருக்கும் நீங்கள் அடிமடே இல்லை.